ஆகிட்டுருக்கு. ரூம்லேருந்து பார்த்தாலே ஒரு நல்ல வியூ கிடைக்கும். குட் மார்னிங். டே 2 என் கொடைக்கானல் போய்கிட்டு இருக்கு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டிஃபன்லாம் முடிச்சுட்டு சரி கிளம்பலான்னு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. போகிறதுலாம் எங்கே போகிறோன்னு உங்களுக்கு வந்து நாங்கள் காட்டிகிட்டே இருக்கோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு போகிறது வந்து மியார் பாயிண்ட் போகலாம் அப்படின்னு. பிகாஸ் மியார் பாயிண்ட்டில் வந்து ஒரு சஃபாரி இருக்குது. ஸோ அந்த சஃபாரி வந்து ஒரு 1 to 2 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மியார் பாயிண்ட் போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற குணா கேவ், பில்லர் ராக், அப்புறம் பூம்பாறை, மன்னவனூர் லேக் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நீங்களும் எங்கள் கூட வாங்க. இது வந்து அப்பர் லேக் வியூ பாயிண்ட். அப்பர் லேக் வியூ பாயிண்ட் வந்து அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால நாங்கள் நிறுத்தாமல் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தோம். அந்த வியூ இங்கேயும் நல்லா தருது. மேபி அந்த சைட் போனால் வியூ லேக்கோட வியூ இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க அப்பர் லேக் வியூ. ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் வந்து நின்று பார்த்துட்டு வியூ பார்த்துட்டு போகிறதுனா போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபேரி ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்க போகும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, பட் சில்னஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் இறங்கி அதில் விளையாடிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா நாங்கள் பார்க்க போனது தான் எல்லாமே வந்து பில்லர் ராக்காக இருக்கட்டும், பைன் ஃபாரஸ்ட், மொயர் பாயிண்ட், குணா கேவ் எல்லாமே இதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க்க போயிட்டுருந்தோம். இது வந்து முன்னாடிலாம் தனித்தனியாக ஒன்றுத்துக்கும் நம்ம டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். பில்லர் ராக், குணா கேவ், அப்புறம் வேறு எங்கே போவோம், மொயர் பாயிண்ட்டு, எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே செக் போஸ்ட்டாக வச்சு வண்டிக்கு அண்ட் பீப்புளுக்கு, அதனால ஒரே இடத்துல டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாம். இப்போ கூட்டம் கம்மியா இருக்கிறதுனால அங்கேயே நம்ம எல்லாருக்கும் எடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். இது பில்லர் ராக்கா? அப்பா அங்க பாரு, பாத்தியா? அடேங்கப்பா கூட்டம் இருக்காதுன்னு நம்பி வந்தோங்க. இன்னைக்கும் கூட்டமாவே இருக்கு. அடுத்ததாக ஃபஸ்ட் நாங்கள் போனது வந்து பில்லர் ராக். நாங்கள் போன டைம் வந்து சரியான மிஸ்ட் ஃபார்மாக இருந்தது. நாங்கள் போனதும் மண்டே. எதுக்காக நாங்கள் மண்டே வந்து பர்டிகுலராக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, அன்றைக்கி போனால் அவ்வளோ ஒன்றும் க்ரௌட் இருக்காது, நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே, அப்படி டக்குன்னு போகலாம் அப்படின்றதுனால தான் மண்டே வந்து நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் எங்களோட டைமு நம்மள மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க போல். இங்கே அருவி ஓடுது போல. ஓடுது இங்க தாங்க தெரியும். மிஸ்ட் ஃபுல்லா மறைச்சிருக்கு. ஆக்சுவலி கல்லு தெரியுமா? இங்க அது மேல இது மட்டும் தெரியுது, ஃபுல்லா கல்லு தெரியும். அந்த கல்லு அதுதான் வந்து ட்ரெயின் பாரு. ஆனா இதுல வந்து இப்ப தெரியல, ஃபுல்லா மிஸ்ட் மறைச்சிருக்கு, தெரியல. இங்க தெரியும் கரெக்டா. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இங்க மறைச்சுன்னு இருக்கு. இங்க 2 கல்லு மாதிரி தெரியும். குணா கேவ் போனாலும் ஒண்ணு மிஸ்ட்ல இருக்கும். அது கூட்டம் இல்லைன்னு நம்பி வந்தா என்னங்க இது கூட்டம் பொழக்குது ஏங்க இப்படி ஆகுது எங்களுக்கு. அதாவது ஒரு ட்ரிப்பு சொதப்பினா பரவாயில்ல, எல்லா ட்ரிப்பையும் என்ன பண்றது? அது எல்லோ கலர்ல ஏதோ பூ, எலுமிச்சை பழம். ஏன்டா இவ்வளவு குட்டியா இருக்கு பைத்தியக்காரா? வித்தியாசமா இருக்கு.
நாங்க இது வரைக்கும் பில்லர் ராக் போனதே கிடையாது. ஏன்னா குணா கேவ்ல இருந்து நம்ம திரும்ப வரும்போதே அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தே நமக்கு தெரிஞ்சிடும், அதாவது ரோட்ல இருந்தே நமக்கு தெரியும் பில்லர் ராக் வந்து தெரியும். இதுக்காக எதுக்கு நம்ம உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு நாள் அது உள்ள போய் பார்த்ததில்ல. சரி இப்போ வந்து இவங்களை கூட்டிட்டு போலான்னு போகும்போது ஃபுல் மிஸ்ட் கவர் ஆகி அங்க ஒண்ணுமே தெரியல, பில்லர் ராக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ மிஸ்டா இருந்தது. பட் என்ஜாய் பண்ண முடிஞ்சது எங்களால், அந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ஜாலியாவே இருந்தது. சைட்ல வந்து ஒரு வே மாதிரி எல்லாமே போட்டிருந்தாங்க, போட்டுட்டு கொஞ்சம் இடமும் இருந்தது, ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்க, டெய்லி 10 தடவை சொல்லுவியாத, ஹோம் ஒர்க் அது உனக்கு. அந்த குணாக்கோட அந்த மரம் மூங்கில் மாதிரி இருக்குமே, அது இல்ல, அது பைன் ஃபாரஸ்ட். இது சுபாஷ் வீடு. ஓ, சுபாஷ் வீடு தான் போறீங்களா? ஆமா ஆமா, சுபாஷ் வீடு தான் போறோம். ஃபேமஸ் குணா கேவ் பார்த்தீங்களா? மிஸ்ட் மட்டும்தான் இருக்கீங்க. ஜார்ஜா எப்படி இருக்கு? எங்கள் வீட்டில் வந்தவங்க எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, அந்த அந்த பள்ளம் இங்கே தான் இருக்கா, ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது இந்த சுபாஷ் குகையில் விழுந்தது. இப்போ வந்து குணா படத்தை கூட மறந்துட்டாங்க, கமல்ஹாசன் உள்ளே போய் அதை பாட்டு பாடினதை கூட மறந்துட்டாங்க. எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ஞாபகமாக இருக்கிறது வந்து இந்த சுபாஷ், அந்த மஞ்சுமல் பாய்ஸ் மூவி வந்ததுலேருந்து எல்லாமே அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம உள்ளே போகிறோமா, அந்த குகைக்குள்ளே தான் போகிறோமா அப்படின்னு. குகை உள்ளெல்லாம் கிடையாது, குகை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வருவோம்னு கூட்டிகிட்டு போனோம். போனதுக்கு என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எஸ், ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஏன்னா வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பசங்க அங்கே உள்ளே உட்காந்து பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, கத்துறது, விசில் பண்ணுறது. ஏன்னா பிகாஸ் ஃபுல் எக்கோ அடிக்குது அந்த இடத்துல எக்கோ அடித்து இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு. கொஞ்ச நேரம் இல்லை சுபாஷ்ன்னு கத்திட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தாங்க. ஜூஸ் குடிக்கணுமா? கண்ணாடிலாம் பார்த்து கண்ணாடியெல்லாம் குடிக்கணும். போய் பார்த்துட்டு கண்ணாடி செட் ஆக போகுது நான் சொல்ல போறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ அங்க வருது, இது பாரு, நான் நிக்கிற இடத்துக்கு தான் வருது. ரூபன் கீழே இறங்குடா டேய். சல்லி முன்னாடி
குடும்பத்தை ஏய் நீங்களா எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு தான் சலை தானே வைக்கணும். எவ்வளவு அழகா போட்டு பாரு. என்னடா பாட்டுக்கு பாட்டு நடத்துறாங்க? கண்மணி காலேஜ் குரூப் போல எல்லாரும் காலை வச்சு குரங்கா பறந்துக்கலாம். எவ்வளவு ஈஸியா இருக்கிறான். குரங்கா பிறந்துருக்கலாமா? மாத்தி விட்டானுங்க. எல்லாம் மாறிட்டான். பசங்களோட வந்து அதான் டிவிக்கே